ஃபைண்ட் ஃபோரியர் காஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம். இது என்ன கொஸ்டின் இருக்குன்னா ஃபைண்ட் ஃபோரியர் காஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆர் e power minus ax divided by e power minus ax divided by x. ஓகேங்களா? இது வந்து என்ன கேட்குறாங்க, ஃபோரியர் காஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் தான் கேட்குறாங்க. வித் ஸ்மால் நோட். என்ன நோட் கொடுக்குறாங்கன்னா, நாம் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்போஸ் கேபிட்டல் எஃப் ஆஃப் ஸ்மால் எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ்னு வந்துச்சுன்னா, சரிங்களா, டிவைடட் பை எக்ஸ்னு வந்துச்சுன்னா யூஸிங் த டெரிவேட்டிவ் கான்செப்ட். டெரிவேட்டிவ் கான்செப்ட் என்ன சொல்லுவாங்கன்னா டி பை டிஎஸ். ஓகே, டி பை டிஎஸ் ஆஃப் கேபிட்டல் எஃப் ஆஃப் எஸ்ன்னு எடுத்துக்கலாம். கேபிட்டல் எஃப் ஆஃப் ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ்னு எடுத்துக்கலாம். அதாவது இந்த எக்ஸை வந்து எலிமினேட் பண்ணுறதுக்கு. எக்ஸ் எலிமினேட் பண்ணுறது என்ன சொல்கிறாங்க, இன்டெக்ரல் அண்ட் டெரிவேட்டிவ் இருக்க கான்செப்ட் நம்ம அப்ளை பண்ணுவோம். ஆல்ரெடி இங்கே லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம்லேயே ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்பீங்க. சப்போஸ் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மில் வந்து என் எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ்னு வந்து டெரிவேட்டிவ் போட சொல்லுவாங்க. அதே மாதிரி எஃப் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ்னு வந்தால் இன்டெக்ரல் அப்ளை பண்ண சொல்லுவாங்க. அதே ஐடியா தான் இங்கிலீஷ் சொல்கிறாங்க. சரிங்களா? கண்டுபிடிச்சு அதே டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சு அதே இன்டெகிரேஷன் மாற்றும் போது நம்மளுக்கு ரிசல்ட் வருதுங்கிறாங்க. சரிங்களா? டிவைடட் பை எக்ஸ் வரும்போது நம்ம வந்து டெரிவேட்டிவ் ஃபர்ஸ்ட் வந்து அதுக்கு ஆன்டி டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சு இன்டெகிரல் மாறும். சரியாமா? ஓகே சார். சரி, அந்த கான்செப்ட் இப்போ அப்ளை பண்ணுறாங்க. ஃபைண்ட் காஸ் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் e பவர் மைனஸ் ஏஎக்ஸ் பை எக்ஸ். இந்த ப்ராப்ளம் எப்படி ரன் பண்ணுறாங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் ஃபோரியர் காஸ் ட்ரான்ஸ்ஃபார்மோட ஃபார்முலா equal to 1 by 2 root of 2 divided by 5 integral 0 to infinity small f of x into cos sx into dx. cos பண்ணால நமக்கு cos வரும். அப்போ என்னாச்சு, in root 2 divided by 5 integral 0 to infinity இங்கே என்ன இருக்குது, f of x போல e power minus ax by x e power minus ax by x into cos sx into dx. சரியாமா? ஓகே சார். இப்போ என்ன பண்றாங்க, இந்த x எலிமினேட் பண்றதுக்காக ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறாங்கன்னா டெரிவேட்டிவ் ரெண்டு பக்கம் எடுத்து சொல்றாங்க. ரெண்டு பக்கம் எதனால இந்த x வருது, அதனால வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளா பண்றதுக்கு என்ன பண்றாங்க, ரெண்டு பக்கம் டெரிவேட்டிவ் எடுத்து சொல்றாங்க. அப்ப என்ன ஆச்சுன்னா d by ds on fc ஆர் அது வந்து s ன்னு எழுதிக்கலாம். ஓகே, ஈக்குவல் டு d by dx on root 2 divided by 5 integral 0 to infinity e power minus ax by x cos sx into dx. சரியாமா? இப்போ டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்க போறீங்க. அதனால என்ன பண்ணீங்கன்னா அந்த கான்ஸ்டன்ட் டைம் வெளியே வந்துருது. 2 divided by 5 integral 0 to infinity. இது ஆர்டினரி டெரிவேட்டிவ், கரெக்டுங்களா? இது ஆர்டினரி டெரிவேட்டிவ். பட் உள்ளுக்குள்ள எத்தனை வேரியபிள் இருக்குது, எஸ் அண்ட் எக்ஸ் இருக்குது. அதனால உள்ள போகும்போது என்ன ஆகும்னா பார்ஷியல் டெரிவேட்டிவ் ஆயிடும். ஏன்னா ரெண்டு வேரியபிள் இருக்குது, எஸ் எக்ஸ் இருக்குது, கரெக்டுங்களா? ஆனால் ரெண்டு வேரியபிள் கான்ஸ்டன்ட் என்ன ஆகும், ஆர்டினரி டெரிவேட்டிவ் உள்ள போகும்போது பார்ஷியல் டெரிவேட்டிவ் ஆயிடும். டோ பை டோ எக்ஸ் மாதிரி. சரிங்களா? இது எஸ், அதனால நீங்கள் எக்ஸாம் போகிறோம், எக்ஸ் இல்லை எஸ். டோ பை டோ எஸ், டோ பை டோ எஸ் ஃபங்க்ஷன் என்னது, இ பவர் மைனஸ் ஏஎக்ஸ் பை எக்ஸ் காஸ் எஸ்எக்ஸ் இன்டு டிஎக்ஸ். எனக்கு டவுட் இருக்குதா இந்த ஸ்டெப்ல? இல்லை சார். பார்ஷியல் டெரிவேட்டிவ் மாறும். பார்ஷியல் டெரிவேட்டிவ் மாறுது, ரெண்டு வேரியபிள் இருக்குது. அப்போ உள்ள போகும்போது பார்ஷியல் டெரிவேட்டிவ் எடுக்கும்போது நமக்கு ஒரு வேரியபிள் கான்ஸ்டன்ட் ஆகும், அதனால பார்ஷியல் டெரிவேட்டிவ் மாறுது. சரிங்களா? அப்போ என்னாச்சு, ரூட் 2 டிவைடட் பை 5 இன்டெக்ரல் 0 டு இன்ஃபினிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு எஸ்னால இந்த ஓவரால் டேம் என்ன ஆயிடும், வெளியே வந்துருங்களா? மல்டிபிகேஷன் இருக்குது. அப்போ மல்டிபிகேஷன் கான்ஸ்டன்ட் டேம்னால இந்த டேம் வந்து டெரிவேட்டிவ் வெளியே வந்துடும். கரெக்டுங்களா? கரெக்டாமா? இந்த ஸ்டெப் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? வித் ரெஸ்பெக்ட் டு எஸ்மா, அதனால எக்ஸ்ங்கிற வேரியபிள் என்னது, கான்ஸ்டன்ட், அதனால வெளியே வந்துடும். கரெக்டுங்களா? ஆமா சார். ஓகே சார். அப்போ இ பவர் மைனஸ் சொல்லுங்க சொல்லுங்க. டி பை டிஎஸ்ல தான் வச்சு நம்ம பண்றோம் இல்லையா சார்? ஆமா, டி பை டிஎஸ் தான் வச்சு பண்றோம். ஓகே சார். அப்போ எக்ஸ்ங்கிற டைம் கான்ஸ்டன்ட், அதனால வெளியே வந்துருச்சு. அப்போ என்னாச்சு, டோ பை டோ எஸ் ஆஃப் காஸ் எஸ்எக்ஸ் இன்டு டிஎக்ஸ். கரெக்டாமா? சொல்றேன். என்னாச்சு சொல்லுங்க. ரூட் 2 டிவைடட் பை 5 இன்டெக்ரல் 0 டு இன்ஃபினிட்டி இந்த டைம் அப்படியே இருக்கு, e பவர் மைனஸ் ஏஎக்ஸ் பை எக்ஸ் டெரிவேட்டிவ் ஆஃப் காஸ் எக்ஸ்மா. இந்த டெரிவேட்டிவ் கான்செப்ட் இதுக்கு மட்டும் நீங்க டெரிவேட்டிவ் கண்டுபிடிப்பீங்க இந்த டைம். s sin sx s minus s sin sx. வெரி குட். இங்க வந்து s இருக்குது, s இருக்குனால இங்க x வரும், s வரும். கரெக்டா?
ஏன்னா எஸ் தான் வேரியபிள், எக்ஸ் ஓ வந்து ஆமா 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 சார், எக்ஸ் இங்க தான் எக்ஸ். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, அப்போ என்னாச்சு, இந்த எக்ஸ் இந்த எக்ஸும் கட் ஆயிரும். கரெக்டாமா? கட் ஆயிடும் சார். சரி, ஓகே. அப்போ என்ன கிடைக்குதுன்னு பாருங்க ஃபார்முலாவில். அப்போ என்னாச்சு, √2 டிவைடட் பை 5 5 இன்டெக்ரல் 0 to integration of 0 to infinity minus e power minus ax into minus வெளியே எடுத்துடலாம் சார். மைனஸ் எடுத்து இங்கே மைனஸ் போடுவோம். sin sx இன்ட்டு டிடி. சரிங்களாம்மா? இதுக்கு டைரக்ட் ஃபார்முலா இருக்கு, உங்களுக்கு தெரியுங்களா? இது என்ன ஃபார்முலான்னு தெரியுங்களா? நீங்கள் இன்டெகிரலே கண்டுபிடிக்க தேவையில்லை, இதுக்கு டைரக்ட் ஃபார்முலா. அதாவது இன்டெகிரல் 0 to infinity e power minus ax into sin sx into dxன்னு வந்துச்சுன்னா இதனோட ஃபார்முலா என்ன? அதே மாதிரி இன்டெகிரல் 0 to infinity. சார் ஒரே ஒரு நிமிஷம் மட்டும். ஓகே. சார் கண்டினியூ பண்ணலாம் சார். ஓகே, இது டைரக்ட் ஃபார்முலா என்ன? அப்போ இது இருக்குதுல்ல, அப்போ இதுக்கு டைரக்ட் ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இதனோட ஃபார்முலா என்னன்னு தெரியுங்களா? இதனோட ஃபார்முலா கொடுத்துரும், படிச்சுக்கணும். b டிவைடட் பை a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர். அதாவது இங்கே எஸ் இருக்குதுன்னா என்ன ஆகும், எஸ் ஸ்கொயர்னு ஆயிடும். ஓகேங்களா? அப்போ இங்கே என்ன பிக்கு பதிலாக இங்கே என்ன இருக்குது, எஸ் இருக்குது. அப்போ எஸ் டிவைடட் பை எஸ் ஸ்கொயர்னு ஆயிடும். ஓகேங்களா? அதே மாதிரி இதுக்கு என்ன ஃபார்முலா வருதுன்னா a டிவைடட் பை a, இது வந்து எஸ் வருது, இங்கே வந்து a வருது. எஸ் டிவைடட் பை என்ன கிடைக்கும், a ஸ்கொயர் ப்ளஸ் எஸ் ஸ்கொயர். சரியாமா? ஓகே சார். இதுதான் ஃபார்முலா. அப்போ டைரெக்டாகவே நீங்கள் இங்கே எழுதிக்கிங்க. என்ன கிடைக்குது, டேரக்டோ லெஃப்ட் சைடு வந்து டெரிவேட்டிவ் டைம் இருக்குது. அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா டி பை டிஎஸ்ஆர். ஓகே, டி பை டிஎஸ்ஆர் ஃபோரியர் காஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஈக்குவல் டு மைனஸ் √2 டிவைட் பை 5. அதனோட ஃபார்முலா என்ன, மைனஸ் √2 டிவைட் பை 5 வரைக்கும் எழுதிட்டோம். இதனோட ஃபார்முலா என்ன, எஸ் டிவைட் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் எஸ். அப்படி எஸ் டிவைட் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் எஸ். சரியாம்மா? இப்போ என்ன பண்ண போறோம்னா, நம்மளுக்கு இந்த டைம் தான் வேணும். அப்போ இந்த டிஎஸ் வரவங்க நம்ம என்ன பண்ண போறோம், இந்த பக்கம் வரும்போது ஆன்டி டெரிவேட்டிவ் ஆகும். ஆன்டி டெரிவேட்டிவ்னா இன்டெகிரேஷன் ஆகும். சரிங்களா? இன்டெகிரேஷன் மாறிச்சுன்னா என்ன ஆகும், இதுக்கு என்ன ரிசல்ட் வருதுன்னு நம்ம பார்க்கலாம். ஒரு ரிசல்ட். அப்போ 3/ds வந்து அந்த பக்கம் வந்து நம்மளுக்கு இன்டெகிரேஷன் மாறிடுது. அப்போ அந்த இன்டெகிரேஷன் மாறிச்சு நம்மளுக்கு என்ன ரிசல்ட் வரும் அப்படின்னா fc of s equal to minus √2 divided by integral என்ன கிடைக்கும், s divided by a square plus s square into ds. ஓகே, இங்கே ds தான் இருக்குது, அதனால into ds தான் இருக்குது. சரியாம்மா? இதுல ஏதாச்சும் டவுட் இருக்குதாம்மா? இல்ல சார், புரிஞ்சுது சார். சரி, அப்போ இதுக்கு என்ன ரிசல்ட் வருமா, that is equal to minus. சார் ஆனா இப்போ ds ds தான் இங்க இருக்குமா, இங்க பாருங்க ds தான் இருக்குது. ஆமா சார். சோ இந்த பக்கம் வரும்போது d என்ன சார் ஆகும், s தான், வித் ரெஸ்பெக்ட் s தான் வரும், x வராதுங்க. ஆமா சார், d என்ன ஆகும்? எந்த d? அது இன்டெகிரல். இந்த d தான் ஆன்டி டெரிவேட்டிவ். ஓகே ஓகே ஓகே. ஆன்டி டெரிவேட்டிவ்ல இந்த d வந்து இன்டெகிரல் மாதிரி வெறும் s by a square plus s square னு இங்க இன்டகிரேஷன் ஆஃப் இது மாதிரி. ஆமாமா, அது ஆன்டி டெரிவேட்டிவ். ஆன்டி டெரிவேட்டிவ்ங்கிறது இன்டெகிரேஷன். நமக்கு ஆல்ரெடி தெரியும், டெரிவேட்டிவோட ரெசிப்ரோக்கல் இன்டெகிரேஷன். சரிங்களா? அப்ப இது அந்த பக்கம் போகும்போது இன்டெகிரேஷன் மாறிடும். வேரியபிள் இங்க என்ன இருக்குதோ அந்த வேரியபிள் தான் நம்ம வந்து இன்டெகிரேட் பண்ண போறோம். சரிங்களா? இங்க ds ஓகே சார், அது பேசிக் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். சரி, இதனோட கான்செப்ட் என்ன, இது எப்படி டெரிவேட்டிவ் கண்டுபிடிப்பீங்க? இந்த t ஈக்குவல் டு a ஸ்கொயர் ப்ளஸ் s ஸ்கொயர் எடுத்துக்கோங்க. அப்போ dt என்ன கிடைக்கும், 2s இன்ட்டு டிஎஸ்ன்னு கிடைக்கும். கரெக்டுங்களா? இந்த மெத்தட் உங்களுக்கு ஆல்ரெடி படிச்சிருக்கீங்க லோவர் கிளாஸ்லேயே. அப்போ என்ன செய்யுது, எஸ் இன்ட்டு டிஎஸ் இருக்குது, இந்த 2 டிஸ்டர்ப் ஆகுது, அந்த 2 வந்து இங்கே எழுதிக்கிறீங்க. கரெக்டுங்களா?
அப்போ எஸ் இன்ட்டு டிஎஸ்க்கு பதிலாக என்ன எழுதுவீங்க, டிடி பை டூன்னு எழுதுவீங்க. கரெக்டுங்களா? அப்போ எல்லாத்தையும் அப்ளை பண்ணுங்க. என்ன ஆகும்? தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ரூட் 2 டிவைட் பை 5 இன்டெக்ரல் எஸ் இன்ட்டு டிஎஸ்க்கு பதிலாக டிடி பை 2 divided by a squared plus s squared. A squared plus s squared யார் எழுதலாம்? t எழுதலாம். கரெக்டுங்களா? சரியாம்மா? that is equal to minus root 2 pi அந்த இன்டெக்ரல் வந்து 1/2 வருமா? 1/2 இன்டெக்ரல் dt by t. என்ன ஃபார்முலாமா? dt by t க்கு என்ன ஃபார்முலா? இன்டெக்ரல் dx by x. log of t sir. integration log of t. ஓகே log x. அப்போ என்ன செய்ய? தட் இஸ் ஈக்குவல் டு இந்த 2 கட்டணும் ரூட் ஆகும். அப்போ மைனஸ் 1/√2 பை இது என்ன சொன்னீங்க? log 2. சரிங்களா? இது என்ன சும்மா log t ஆயிடுச்சு. இப்போ டீயோட வேல்யூ உங்களுக்கு தெரியும். அந்த டீயோட வேல்யூ அப்ளை பண்ணுங்க. மைனஸ் 1/√2 பை log ஆஃப் a ஸ்கொயர் ப்ளஸ் s ஸ்கொயர். இதை வந்து ஃபோரியர் காஸ் டிரான்ஸ்ஃபார்ம். இந்த ஃபோரியர் காஸ் டிரான்ஸ்ஃபார்ம். எனர்ஜி டவுட் இருக்குங்களா? எனர்ஜி டவுட் இருக்குதாமா? அப்போ எக்ஸ்னு வந்துன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறீங்க? டிவைட் பை எக்ஸ் கான்ஸ்டன்ட் வந்து டெரிவேட்டிவ் பண்ணிட்டு அப்புறமேட்டு நம்ம இன்டெகிரேஷன் பண்ண வேண்டிய ஒரு ஐடியா.